அந்த நாள்ல இருந்து வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சந்தேகம். அவ மாறிட்டா. ஆனால் எப்படி, ஏன், யாருக்கும் புரியல. ஒரு நாள் அம்மா கவனிச்சது, அந்த பொண்ணு தினமும் மல்லிகைப்பூ மாற்றவே இல்லை. 2 நாள், 3 நாள், ஆனால் மனம் மட்டும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அம்மா சோதனைக்காக ஒரு நாள் இரவு அவள் தூங்கும்போது தலையில் இருந்த மல்லிகைப்பூவை எடுத்து வெளியே போட்டாங்க. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு திடீர்னு உட்காந்துட்டா. கண் திறக்காம வேறொரு குரலில் சொன்னான், அதை எடுக்காதீங்க, அது எங்களுக்கு வேணும். அப்போதான் வீட்டில் எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சது. அது அவ குரல் இல்லை, அவளுக்குள்ள இருந்த அவங்களோட குரல். அடுத்த நாளே ஒரு பேயோட்டும் மந்திரவாதியை கூப்பிட்டாங்க. அவர் வீட்டுக்குள் வந்த உடனே மல்லிகை மனம் வீடு முழுவதும் மூடிருச்சு. அவர் மெதுவாக சொன்னார், அந்த ரோட்டில் அவள் வீட்டுக்கு தனியாக வரல, ஒரு உயிர் அவ கூடவே வந்திருக்கு. அந்த இரவு அவளை தாழ்வாரத்தில் உட்கார வச்சாங்க, விளக்கை ஏற்றினாங்க, மந்திரம் ஆரம்பிச்சது. அந்த நிமிஷம் அவள் சிரிச்சா. ஆனால் அது மனித சிறப்பு இல்லை, இது எங்களோடது தான், நீங்கள் பிரிக்க முடியாது. அப்போ அந்த மந்திரவாதி அவள் தலையில் இருந்த மல்லிகைப்பூவை பிடிச்சு வெளியே எரிஞ்சாரு. அந்த மனம் ஒரே நொடியில் காற்றோடு காற்றாக கலைஞ்சிச்சு. அந்த பொண்ணு மயங்கி விழுந்தா. காலை அவள் கண்ணை திறந்தா. அதே பழைய பார்வை, அதே பழைய சிரிப்பு. அவள் திரும்பி வந்துட்டா. ஆனால் அந்த ரோட்டில் இன்னைக்கும் இருட்டு வந்தால் மல்லிகை மனம் வந்து, அது பூவோடு இல்லை, அது வீடு தேடி இன்னொரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரோட சுவாசம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.